Advert of Cyber 3. Hey guys, ஸோ இன்றைக்கி நம்ம அட்வர்ட் ஆஃப் சைபர் 3 ட்ராக் மெயில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணிங்க நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு போவோம். ஸோ சர்ச்சில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இப்போ நம்ம அட்வர்ட் ஆஃப் 3 இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஆக்சஸ் பண்ண மிஷின், ஸோ அதனால் டெர்மினல் வேணும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நான் மியூசிக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஓப்பன் விபிஎன் ஓகே கனெக்ட் ஆகட்டும். அண்ட் எஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம் பேஜை. அண்ட் எஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. எஸ் அண்ட் பார்த்திங்கன்னா டே 1க்கான சேனல் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சரியாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்கன்னா வெல்கம் டு அட்வர்ட் ஆஃப் சைபர் 2021 போட்டிருக்காங்க. அண்ட் அட்வர்ட் ஆஃப் அந்த சைபர் அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3வது அட்வர்ட் ஆஃப் சைபர் பாக்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது இதை பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதாவது டிசம்பரில் மட்டும் வரும். அண்டு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அப்படி கொண்டு போவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதில் பார்க்கலாம். ஸோ அண்ட் வி ஆர் ஓவர் $19,000 worth ஆஃப் ப்ரைஸஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே ஆன்லைன் கண்டக்டாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களாம் ஸ்பான்சர். கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா ரீட் தேப்போ செக் அவுட் ஓகே ஸ்பான்சர் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் கொடுத்துருங்க. அண்ட் அவர் சோஷியல் ஸோ பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான சில பல பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா லிங்க்டின், டிஸ்கார்ட், ட்விட்டர் அண்ட் சப்ஸ்கிரைப், ரெடிட் அது இருக்கட்டும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரைபிங் அப்படின்னு போட்டு அட்வர்ட் ஆஃப் சைபர் ஈவெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் செக் அவுட் சம் ஆஃப் த ரீசன்ஸ் டு சப்ஸ்கிரைப். ஓகே, அதாவது நீங்கள் விஐபி பிளான், அதாவது ட்ரை ஹேக் மீயோட விஐபி பிளான் அதில் பார்த்திங்கன்னா €8 இது யூரோன்னு தான் நினைக்கிறேன். யூரோ கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் பார்த்திங்களாம 20% ஆஃப் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே, நம்ம வந்து லேட்டாக வந்துடும், அதில் பார்த்திங்கன்னா இது இல்லை. ஸோ ஓகே, கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா ரீட் த போன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சிட்டிங்க, அதனால் வந்து கம்ப்ளீட் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் அண்ட் ரூல்ஸ். ஓகே, நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வேலை ட்ரை ஹேக்கிங் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல் ரூம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். பட் பேசிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட சைட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது நீங்கள் வந்து இது முடிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் பார்த்துருவோம். அந்த ரூல்ஸில் பார்த்திங்கன்னா tryhackme.com and the open VPN service of limits to probing, scanning and exploiting. Okay, users are only authorized to hack machines that have been deployed in the room they have access to. Okay, and user are not to target or attack another user. Okay, and user should only enter the event once using one account. Okay, அடுத்து பார்த்தீங்கன்னா answer to questions are not allowed to be shared unless shown in videos or streams. இதை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது கொடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ட் பண்ணிவிட்டேன், உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஸ்டோரி படித்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது இந்த பாக்ஸ் பிடிக்கிறதுக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபன்னாக இருக்கும் கொஞ்சம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஆல் எக்ஸஸ் இன் அட்வர்ட் ஆஃப் சைபர் ஃபாலோ அண்ட் ஃபன் கிறிஸ்மஸ் ஸ்டோரி திஸ் இயர் த எல்மெக்ஸ் கிட்டி நீட்ஸ் யுவர் ஹெல்ப் டு ஹேக் பேக் அண்ட் அண்டூ த கிரிஞ்ச் மெலிசியஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக் புக்கில் வர மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்துருச்சு. அந்த ஸ்டோரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும். ஸோ இதனால் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்ஸ்ட் டு வாய்ஸ் வந்து அப்படியே படிக்கக்கூடிய ஒரு வெப்சைட். நீங்கள் பார்த்திங்கன்னா இதை கூட யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கு முடியாமல் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து வாய்ஸாக கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி போடுறேன். பட் கொஞ்சம் மெதுவாக படிக்கும், அதனால் பார்த்திங்கன்னா நான் ஸ்பீட் வச்சிடுறேன் கொஞ்சம். இது 1.6 200 வச்சுக்கோங்க, 200 WPM. ஓகே, பார்த்திங்கன்னா அதை கேளுங்க. It's the eve of the 30th of November. McSkitty sits in her large office with a cup of hot cocoa, reminiscing over her stressful times at the Best Festival Company. Since her management of the Christmas Monsters cyber attacks last December, she'd been promoted to Chief Information Security Office, CISO, and has managed to build a world-class security team. She made a promise to never let Christmas get affected by cyber incidents and has done everything in her power to prepare the Best Festival Company for any incidents and assist Santa in delivering presents globally with no disruptions. As she grins to herself after all we've done, what could go wrong? Elfnick assistant runs into her office and gasps all our security analysts have missed their last shift and no security personnel can be found in the building. McSkitty jumps out of her chair and spills her hot cocoa all over herself. What?
She swiftly moves over to the ELF security center housing the security personnel and looks over the large area filled with empty desks. Where did everyone go on the eve of the most important time for the best festival company? She rushes over to the desk of the head of her security analyst team, ELF Midleader, and notices the desk is surprisingly clean. For someone so messy, how is his work area completely empty? As she started theorizing in her head, she noticed a small piece of paper hidden at the back of the desk behind the screen. As she made sense of what was on the paper, her eyes widened. Why did McProfessional book a one-way flight ticket away on this exact day? Before she had time to make any assumptions, a loud, grumpy voice was resonating across the security center from the internal announcement systems. Grinch Enterprises will never let Christmas succeed. It would be a shame if your world-class security team just suddenly disappeared. This was all planned. How did they access our internal systems? Cried McSkitty. Their intelligence team had prepared for this exact scenario, but it didn't help that the security center was completely empty. This needs to stop happening, sighed McSkitty and dragged herself to the office to save Christmas. Please note, tasks are released daily and will vary in difficulty, although will always be aimed at a beginner level. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு போவோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டோரிஸ் டூ டு வித்தின் சம் ஆஃப் த டாக். ஸோ மேக் ஷோர் யூ ரீட் த எபவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை படித்து பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம டே 1 போகிறோம். ஸோ டே 1க்கான டாஸ்க்குள்ளே போகிறோம். And check out the Jam video clicking on the advert of Cyber 3. Click here. இங்கே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி the inventory management system used to create the gifts have been tampered with to frustrate these yields. Okay, it's a night shift and Mux Stalker comes to McSkitty panicking about the gifts all being built wrong with no manager around to fix the issues. McSkitty needs to somehow get access and fix the system and keep everything on the track to be ready for Christmas. Okay, learning objectives பார்த்தீங்கன்னா what is an ID over vulnerability, how do I find and exploit ID over vulnerabilities, and challenge walkthrough. Okay, what is ID over vulnerability? ID over vulnerability stands for insurance direct object reference, and it is a type of access control vulnerability. And access control vulnerability is and when an attacker can gain access to the information or action not intended for them. An ID over vulnerability can occur when a web server receives user supplied input to retrieve objects such as files, data, documents, and too much trust has been placed on that input data, and the web application does not validate whether the user should in fact have access to the request object. How do I find and exploit ID over vulnerabilities? As previously mentioned, an ID vulnerabilities relies on changing user supplied data. User supplied data can mainly be found in the following 3 places. Okay, அதில் எங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா query component. Query component data is passed in the URL when making a request to the website taking for instance the following screenshot of URL. and இதில் பார்த்தீங்கன்னா URL கொடுத்துருக்காங்க. and இதில் நம்ம என்னென்ன பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா HTTPS and domain பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் THM and ப்ரொஃபைல் அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் and அதில் பார்த்தீங்கன்னா query component பார்த்தீங்கன்னா ID 23. and here we can see the profile page is being requested and the parameter ID with the value of 23 is being passed in the query component. The page can potentially show us the personal user information, and by changing the ID parameter to another value we can could view another user data. So பார்த்தீங்கன்னா பேசிக் இந்த 23க்கு பதிலாக நீங்கள் ஒரு 24 25 பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட யூசர் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது காட்டுச்சுன்னா அது ஒரு ஐடி ஓவர் vulnerability இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா and இது பார்த்தீங்கன்னா மெத்தட் போஸ்ட் வேரியபிள்ஸ் examining the content of the frame on your website can sometimes reveal fields that could be vulnerable to the ID or vulnerabilities. Take for example the following HTML code for a form that updates your user password. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க the type பார்த்தீங்கன்னா hidden name user ID value பார்த்தீங்கன்னா 1 2 3. and you can see that from the highlighted line that user IDs is being passed to the web server in a hidden field. Changing the value of the field from 1 2 3 to another ID may result in changing the password for another user account. So பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு யூசரோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஓவர் vulnerability இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கி. To stay logged into a website such as this one, cookie are used to remove your session. Usually this will involve sending a session ID which is long string of random hard to guess text such as so இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, which the web server securely used to retrieve your user information and validate your session. Sometimes though less experienced developers may store your user information in the cookies itself, such as the user ID is changing the value of this cookie could result in displaying another user information. See the below for an example. Okay, எப்போ போல பார்த்தீங்கன்னா அந்த குக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருந்தா யூசர் ஐடி வந்து குக்கியில் ஸ்டோர் பண்ணியிருந்தா அந்த ஐடியோட பேராமீட்டர் மட்டும் ஸோ இந்த 9 மட்டும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தரோடது வந்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஓவர் இந்த while seeing a product user or a service identifier in the URL or otherwise is must to test ID over vulnerability can reveal sensitive information as well as potential giving user to access usually restricted site functionalities. For security reasons, ID over vulnerability can be impactful and reporting them can get a good bug boundary. Okay, see this activity. Okay.
ஸோ பார்த்தீங்கன்னா டாப் 525 ஐடி ஓவர் பக் கவுண்டர் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஐடி ஓவர் vulnerability report to PayPal had a $10,500 payout. ஓகே, பார்த்தீங்கன்னா இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்க. ஓகே, சேலஞ்ச் வாங்க பார்த்துடலாம். Click the green view button at the top right of this box to open the inventory management system. Here you can find a mock browser on the completed orders page showing the images of the toys which have been made incorrectly due to Grinch tampering. Okay, இது பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட சின்ன ஸ்க்ரீன்ஷாட். And there are also 3 other pages on this navigational panel: bills, inventory and your activity. Okay, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வெப்சைட்டில். And this builds page shows different toys and the parts they are made up of, such as you okay tampering. Okay, the inventory page and your activity page la irukku, and the inventory page lists the individual items with their corresponding SKU codes. So idu endala the your activity page displays mixed kiddy user information, photos and their recent action on the system. Okay, as we learned above, an ID or vulnerability requires changing some kind of user input. Out of all the pages we can navigate to the only that has an input that can be altered is on the user activity page. You will see in the URL query component parameter named as user ID, which is set to be value of 1, which is mixed kiddy user ID. Try to change the user ID value in the address bar and you will see that the web application tries to load another user information. Try different numbers between 1 to 20 until you find a user name who could have been responsible for tampering on the system. Okay, பார்த்தீங்கன்னா இப்போ கிரிஞ்சு வந்து போட்டிருக்காங்க. Clicking on the revert button on the user action will roll back the changes and allow the toy making machine to make properly built toys again. Once all these changes have been reverted, you will be rewarded with a flag which can be entered below. Okay, ஐயோ கொஞ்சம் கீழே வந்துட்டேன், ஸோ அதை கண்டுக்காதீங்க, நான் வந்து பிளர் பண்ணிடுவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரைட்டில் வந்து க்ரீன் பட்டன் இருக்கும், அந்த வியூ சைட்டுங்கிறது பட்டன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணுவோம் அண்ட் எஸ் லோட் ஆகிருச்சு. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே சொன்னாங்க, வேர் ஓகே okay, your activity page, you will see the URL query component on the parameter user ID which is set to a value of 1, value of 11 mixed user ID. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம யுவர் ஆக்டிவிட்டிக்குள்ளே போவோம். அண்ட் எஸ் பார்த்திங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா மிக்ஸ்கிட்டி வந்து யூசர் ஐடி இருக்குது. அண்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கரெக்டாக அதை மட்டும் காட்டுறேன். பட் ஓகே, நான் வந்து பிளர் பண்ணிடுவேன். ஓகே, இதில் வந்து கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் ஃபைண்டிங் த சாண்டர்ஸ் அக்கௌண்ட் வாட் இஸ் த பொசிஷன் இன் த கம்பெனி. ஓகே, பார்த்திங்கன்னா வந்து இதை மாற்றி பார்ப்போம். ஸோ 10 யாரும் இல்லை, 9 ஓகே கிரிஞ்ச் இருக்காப்புல அடுத்து. ஆனால் நம்மளுக்கு வந்து சாண்டாவோட அக்கௌண்ட்டு தான் வேணும். ஓகே, பார்த்திங்கன்னா வந்து சாண்டாவோட அக்கௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ நம்ம வந்து அப்படியே போவோம். ஸோ 8 இல்லை, 7 இல்லை, 6 இல்லை, 5 இல்லை, 4 இல்லை, 3. ஓகே, 3ல் பார்த்திங்கன்னா மேக் ஸ்டாக்கர் இருக்காப்புல பில்ட் மேனேஜர். ஓகே, 2 இல்லை, 1. ஓகே, நம்ம வந்து சாண்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் த சாண்டாஸ் அக்கௌண்ட் வாட் இஸ் தயர் பொசிஷன் இன் த கம்பெனி, த பாஷ். ஓகே, இது வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபைண்டிங் த மேக் ஸ்டாக்கர் அக்கௌண்ட் வாட் இஸ் த பொசிஷன் இன் த கம்பெனி. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 3. ஸோ மேக் ஸ்டாக்கர் பார்த்திங்கன்னா பில்ட் மேனேஜர். ஓகே, ஆஃப்டர் ஃபைண்டிங் த அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேம்பரிங் வாட் இஸ் த பொசிஷன் இன் த. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 9 கிரிஞ்சு தான் டேம்பர் பண்ண. ப்ளஸ் பார்த்திங்கன்னா SKU கோட்ஸ்லாம் இருக்கும். அண்டு கிரிஞ்ச் அண்டு பார்த்திங்கன்னா அதோட பேர் பார்த்திங்கன்னா அதோட பொசிஷன் பார்த்திங்கன்னா மிஸ்சீஃப் மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸோ அதை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ரிசீவ்டு ஃப்ளாக் வென் மிக்ஸ்கிட்டி ஃபிக்ஸஸ் த இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா ரிபேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, click on the revert button user option. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா you are reverted with your flag. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போது ரிபீட் கொடுங்க. ரிபீட் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்துருச்சு. இது வந்து காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ இதை ஃப்ளாக் காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா if you want to learn more about ID or vulnerability we suggest trying out this room. ஓகே, இதை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி பேக். ஸோ ப்ரீமியம் போனால் தான் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஓகே, அது வெளியே வந்துடுவோம். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். டாஸ்க் ரிலீஸ்ட் ஈச் டே கெட் ப்ரோக்ரஸ்லி ஹார்டர் பட் ஸ்டில் கைடட் வித் வாக் த்ரூஸ் வீடியோஸ். கம் பேக் டுமாரோஸ் ஃபார் டே 2 டாஸ்க்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டே 2க்கான இதை பார்த்துருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யூ ஆர் வாட்சிங் நைட்ரோ சிஸ்டம். ஸோ டாடா பாய்.